ஆரம்ப காலத்துல வீடு வீடா போய் கஷ்டப்பட்டு வித்துட்டு இருந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பெட்டி கடையில ஆரம்பிச்சு மால் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே பிரபலமா இருக்குன்னா அது லேஸ் தாங்க. இந்த லேஸ் உருவாக்குனவர் வந்து ஹெர்மன் லே அப்படிங்கிறவர். ஆரம்பத்துல அவர் ஒரு சிப்ஸ் கம்பெனில டெலிவரி பர்சனா இருந்திருக்காரு. மெல்ல மெல்ல டிராவலிங் சேல்ஸ்மேனா மாறி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தையே வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டாரு. ஒரு விஷயம் அவர் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. முன்னாடி காலத்துல எல்லாம் சிப்ஸ் வந்து சாதாரண பையில தாங்க பேக் பண்ணிருக்காங்க. அப்படி பேக் பண்றப்ப அதோடைய ஷேப்பும் கெட்டு போயிருக்கு. பிளஸ் அதோடைய குவாலிட்டியும் கொஞ்ச காலம் கழிச்சு கன்சியூம் பண்ண முடியாத மாதிரி ஆயிருக்கு. அதனால அவர் தன்னுடைய நிறுவனத்துல செலோஃபேன் பேக்கேஜிங் யூஸ் பண்ணி சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. நிறைய காத்து அடைக்கிறதன் மூலமா உள்ள இருக்க சிப்ஸோடைய ஷேப் வந்து மாறாம அப்படியே இருந்திருக்கு. பிளஸ் அதோடைய டேஸ்ட்டும் வந்து நல்லா கிரன்ச்சியா இருந்திருக்கு. இன்னொரு விஷயமா அவர் வந்து ஃப்ரிட்டோ அப்படின்ற நிறுவனத்தோட சேர்ந்து உலகம் முழுக்க பல இடங்கள்ல ஃப்ரிட்டோ லே அப்படிங்கிற பேர்லயே நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனில வந்து ஒரு வருஷம் முழுக்க உபயோகப்படுத்துற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளால சந்திரனை ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல 2 ஃபிளேவர்ஸ்ல இருந்த லேஸ் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க 11 ஃபிளேவர்ஸ்ல இருக்கு.